ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபா ஃபுட் டைரி. இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்பைசி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே ஊறணும். இப்போ சிக்கன் கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 துண்டு பட்டை, 8 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, 1 துண்டு அன்னாச்சிப்பூ, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 6 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். ரொம்ப ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ 1/2 மூடி தேங்காய் மசாலா இதை சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டை, கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை வேக விட்டுக்கலாம். நல்லா தக்காளி குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கிரேவிக்கு தேவையான உப்பு, மசாலா எல்லாத்தையும் வதக்கி விட்டுருக்கலாம். மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச சிக்கனையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேகட்டும். இது போல் சிக்கனில் உள்ள தண்ணி பிரிஞ்சு வந்த உடனே அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். நல்லா வெந்து கிரேவி நல்லா கொதிச்சு சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி. செட்டிநாடு ஸ்பைசி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த செட்டிநாடு ஸ்பைசி சிக்கன் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.